கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஸோ 20ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியை பத்தி பேசுறது தான் 20ஆம் அதிகாரத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துடைய 1000 years அப்படின்ற வார்த்தை மொத்தமே பைபிள்ல 3 இடத்துல தான் வந்திருக்கு. 1 90ஆம் சங்கீதம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். நாம கூட நம்முடைய 1000 years கண்டினியூஸ் ஸ்டடியில தொடர்ந்து இந்த 3 அதிகாரங்களை குறித்து தெளிவா என்ன பண்ணிருக்கோம்னா ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே நாம வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பத்தி கூட 20ஆம் அதிகாரத்தை பத்தி கூட நாம 1000 years கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே நாம என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் திரும்பியும் 1000 years கிளாஸ் கேட்டவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெவலேஷன் கிளாஸ் கேட்கறவங்களுக்கு நிச்சயமா இது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ கான்செப்டா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெவலேஷன் 20th சாப்டரை நாம் எடுத்து படிக்கும் பொழுது சில சமயத்துல சகோதரர்களே சில பேர் இதை தவறா புரிந்து கொள்வதற்கு அநேக சமயத்துல வாய்ப்பு இருந்த காரணத்தினால சில தவறான விளக்கங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தானுடைய அந்த 1000 வருட கட்டுதலை பத்தி 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களுக்கு கூடிய காரியங்கள் எடுத்து ஏதோ லிட்டரலா 1000 வருஷம் சாத்தான் கட்டப்பட்டிருப்பான், அதனால உலகத்துல அந்த 1000 வருஷம் எந்த தீமையுமே நடக்காது அப்படின்னு டைரக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. பட் போன கிளாஸ்ல தெளிவா நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா 1000 years அப்படின்ற அந்த ஒரு காலப்பகுதியில முதல் காலப்பகுதி உபத்திரவமா தான் இருக்கும் அப்படின்றத வேதம் தெளிவா சொல்றதை நம்ம கவனிச்சோம். அதுக்கப்புறமா மகா உபத்திரவ காலப்பகுதி முடிந்த பிறகுதான் வெளியரங்கமான ராஜ்யத்துல அந்த சமாதான ராஜ்யத்துக்குரிய ஒரு காலப்பகுதி வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பார்ப்போம். இப்போ 1000 years அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன கற்பனைக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு 1000 yearsமே சமாதானமா இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா போகக்கூடாதுன்றத தெளிவா நம்ம பார்ப்போம். இந்த 1000 years பத்தி தான் பேதுரு அவருடைய நிருபத்தில் எழுதும்போது 3 வார்த்தைகளை குறிப்பிட்டு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள், தேவனுடைய நாள் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இந்த ஒரு 1000 yearsக்கு தான் பேதுரு பேர் கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப நாம வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசாசனுடைய ராஜ்யத்தை எப்படி முழுசா கட்டி அந்த ராஜ்யத்தை எப்படி இந்த 1000 வருஷத்துல செயலிழக்க செய்ய போறாரு அப்படின்ற ஒரு காரியத்தை தான் முதல் 3 வசனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய 4ல இருந்து 10ஆம் வசனம் இந்த முதல் 3 வசனத்தினுடைய ஒரு ஃபாலோ அப்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு ஒரு மலை வேலை செய்யாம போயிருது, ஒரு மலை வேலை செய்யாம போயிருது. இந்த மலை எந்த மலையை பத்தி பேசுறேன்? பிசாசனுடைய ராஜ்யம் செயல்பட முடியாத நிலைமைக்கு போறத பத்தி முதல் 3 வசனங்கள்ல நம்ம பாக்குறோம். அது 1000 yearsக்குள்ள நடக்கும் அப்படின்றத என்ன பண்ணிட்டோம்னு நம்ம பார்த்துட்டோம். அதாவது மகா உபத்திரவத்துல முழுவதுமாக பிசாசனுடைய ராஜ்யம் செயல்பட முடியாத நிலைமைக்கு போயிடும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படின்னா ஒரு ராஜ்யம் செயல்பட முடியாத நிலைமைக்கு போகுதுன்னா அதனுடைய இடத்துல வேற எதுனா வந்திருக்கணும்ல அந்த வேற எதுனா வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை பத்தி பேசுறதுதான் 4ல இருந்து 10ஆம் வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த 1000 வருஷத்துல பிசாசனுடைய ராஜ்யம் செயலிழந்து போயிருதோ அதே 1000 வருஷத்துல ஒரு புதிய ராஜ்யமானது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். அந்த புதிய ராஜ்யத்தினுடைய ஆளுகையை பத்தி பேசக்கூடிய ஒரு வசன பகுதிகள் தான் இந்த 4ல இருந்து 10 வசனங்கள். 10ஆம் வசனம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த 7ல இருந்து 10 வசனங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பிறகு லூசிபர் எப்படி மறுபடியும் அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணுவான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது கொஞ்ச காலம் அப்படின்ற ஒரு காலப்பகுதி, லிட்டில் சீசன் அப்படின்ற ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்கலாம். பட் இன்னைக்கு கிளாஸ்ல வசனங்கள் 4ல இருந்து 6 வரைக்கும் என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்கலாம். 1000 years அப்படின்னு வந்துட்டாலே இந்த 1000 years அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ரொம்ப கான்ட்ரவரியான ஒரு கான்ட்ரரியா
நிறைய பேருக்கு தெரியக்கூடிய வசனமும் எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வரக்கூடிய ஒரு பகுதியை எடுத்துதான் அநேக சகோதரர்கள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இன்னும் 1000 இயர்ஸே ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கூற்று எப்படி தப்பு அப்படின்றதையும் என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வசனத்தின் அடிப்படையில தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்த முதல்ல வாசிச்சிருங்க. 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். நான் கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு யோவான் ஆரம்பிச்சால்னாலே என்ன அர்த்தம்? ஒரு புதிய விஷன, ஒரு புதிய காட்சிய, ஒரு புதிய கோணத்துல என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். ம். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேத பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்படின்னா இந்த வசனம் யார குறிச்சு பேசுது அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா என்ன ஆகுதுன்னா தெரியுது. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இந்த வசனத்துல யோவான் யாரையோ பார்க்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்காசனங்கள் மேல உட்கார்றாங்க. முதல்ல சிங்காசனங்கள பார்க்கிறேன். அந்த சிங்காசனம் காலியா இருக்கு. அந்த சிங்காசனங்கள் மேல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உட்கார்றாங்க. அந்த உட்கார்றவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுதாம, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியான அதிகாரம் அளிக்கப்படுது. யாருங்க இது இந்த சிங்காசனத்துல உட்கார்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும், தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காமலும், தங்கள் நெற்றிகளில் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த வசனத்த நேரடியா படிக்கும்பொழுது நமக்கு ரொம்ப தெள்ளத் தெளிவா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார குறிச்சு பேசக்கூடிய வசனம் அப்படின்னா, இது யார்தான் அப்படின்னா, தேவனுடைய திருச்சபை. 1,44,000 பேர பத்தி தான் இந்த வசனம் தெளிவா பேசுறத என்ன பண்றோம்னா, இந்த வசன பகுதிய பார்க்கும்பொழுதே கிளியரா தெரியுது. ஏன்னா, தேவ வசனத்தின் நிமித்தமும், இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இவங்க தான். அப்படின்னா, இந்த இடத்துல சிறை சேதம் அப்படின்றது நம்ம லிட்ரலா மட்டும் எடுத்துக்க தேவை அவசியம் இல்ல. ஏன்னா 1,44,000 பேர்ல எல்லாரும் லிட்ரலா சிறை சேதம் பண்ணி என்ன பண்ண போறதில்லன்னா சாக போறது கிடையாது. அப்படின்னா, தங்களுடைய தலைய வெட்டிட்டு, கிறிஸ்துவை தங்களுடைய தலையாக ஏற்றுக்கொண்டு, அப்பேற்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கைய வாழ்ந்தவங்க தான் இவங்க. இவங்கள பத்தி பேசும்பொழுது, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு வார்த்தை. அப்படின்னா அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு இந்த வார்த்தை வந்த உடனே சகோதரர்கள் இந்த வசன பகுதியை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ கிறிஸ்துவின் சபை இயேசு கிறிஸ்து கூட கூட அப்படின்னு என்ன அர்த்தம்? கூடவே அவர் கூடவே போய் முழு 1000 வருஷமா என்ன பண்ண போறாங்க? ரூல் பண்ண போறாங்க. ஏன்னா அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு இருக்கே. அதனால இன்னும் 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகல. ஏன் 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகல? இன்னும் நம்ம திருச்சபையின் பிள்ளைகள் இங்கே இருக்கிறோமே! அப்ப என்ன ஆகல? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். எவ்ளோ எவ்ளோ பாடங்கள் இருக்கு, எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. பட் ரொம்ப எளிமையா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு 1000 இயர்ஸ்ல ஆரம்பிக்கல அப்படின்னு என்ன பண்ணிருவாங்கன்னு சொல்லி. பட் அப்படி சொல்றது வேதத்தின் அடிப்படையில முற்றிலும் தவறான விஷயம் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நாம பார்த்துட்டு இருக்கிறது, நாம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வசனம் வெளிப்படுத்தும் விஷயம். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது முற்றிலும் தீர்க்கதரிசன வசனங்களை கொண்ட வசனம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இல்ல ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா இந்த வசனம் அதுக்கப்புறம் 5ஆம் வசனம் இந்த வெளிப்படுத்தின விஷயம் 4, 5 எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு இந்த வசன பகுதி நம்ம தமிழ் பைபிள்ல வரும். அப்படின்னா, யாருங்க பிரதர் இது? நல்லா தானே போயிட்டு இருக்கு ஃப்ளோ இந்த வசனத்துல. திடீர்னு ஏன் இந்த மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை அப்படின்ற வார்த்தை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்.
என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். எஸ் ஆர் நோ மட்டும் நீங்க சொன்னா போதும். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். எதுவே முதலாம் உயிர்த்தெழுதல்? மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒரு அர்த்தத்த குடுக்குதா முதல்ல? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இதுவா முதலாம் உயிர்த்தெழுதல்? மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் அளவும் உயிரடையவில்லை அப்படின்றது நிச்சயமா என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. நோ அப்படின்றது தான் சரியானது. பட் இப்படி படிக்கலாம். அப்படின்னா அந்த வசன பகுதிய எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பிரதர் நீங்களே எடுக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்க வேண்டாம். அது பைபிள்ல சேர்க்கப்பட்ட வசனம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை அப்படின்றது பைபிள்ல சேர்க்கப்பட்ட வசனம். யார் சேர்த்திருப்பா? நம்ம போப் மார்கன் தான் சேர்த்துச்சு. ஏன் அத சேர்த்தாங்க? அவங்க ஒரு 1000 இயர்ஸ் ரூல் பண்ணாங்கல்ல. 1799ல இருந்து 799ல இருந்து ஆ 1799 வரைக்கும். அதாவது கிபி 799ல இருந்து கிபி 1799 வரைக்கும் எங்க 1000 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா போப்பு மார்க்கம். அப்ப போய் கேட்டாங்க, எங்க 1000 இயர்ஸ்ல ரெசரக்ஷன் நடக்கணும்னா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிட்டாங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் இந்த 1000 வருஷம் முடியும் போல உயிரடையவில்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க எழுதிட்டாங்க. சோ அப்படின்னா அவங்கள கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. பட் நம்ம தமிழ் பைபிள்ல இது என்ன பண்ணிரலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணிரலாம். இது பைபிள்ல சேர்க்கப்பட்ட வசனம். அந்த சேர்க்கப்பட்ட வசனத்தை எடுத்துட்டு படிச்சு பார்க்கலாம். அந்த கடைசி 2 பகுதி. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். யாரு? சபையானது உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு இந்த வசன பகுதியை படிக்கும்பொழுது, இதுக்கு அர்த்தம் வருதா? இல்லையா? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்லலாம்? நிச்சயமா இதுக்கு நாம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமா எஸ்ன்னு பதில் சொல்லலாம். சோ ஏன்னா, இந்த வசன பகுதியே எத பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 இயர்ஸ பத்தி முதல்ல இந்த வசனம் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசல. இந்த வசன பகுதியானது 1000 ஆண்டு அரசாட்சிய பத்தி கான்சன்ட்ரேட் பண்ணி பேசக்கூடிய வசன பகுதியே இது இல்ல. இந்த வசன பகுதி எத குறித்து பேசக்கூடிய வசன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல பத்தி பேசக்கூடிய வசனம். முதலாம் உயிர்த்தெழுதல பத்தி பேசக்கூடிய வசன பகுதி. அப்படின்னா, எது முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்ற கேள்விக்கு, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் அரசாள்றது தான் முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா, இந்த வசன பகுதி சொல்லியிருக்கு. இப்போதைக்கு இந்த வசனத்த என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா, எப்ப பரிசுத்தவான்கள் உயிரடைகிறார்களோ, அவர்கள் அப்பொழுது யாருடைய ஆளுகையில் பங்கடைகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகையில் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பங்கடைகிறார்கள். இப்ப இந்த வசன பகுதியில நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபையானது இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில, இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 இயர்ஸ்ல முழு 1000 இயர்ஸ் ஆளுகை பண்ணுதா? 1,44,000 பேரும் எல்லாருமே சேர்ந்து தான் 1000 இயர்ஸ ரூல் பண்ண போறாங்களா? அப்படி இல்லன்னா, கிறிஸ்துவின் சபைக்கு 1000 இயர்ஸ்ல பங்கு இருக்கா? அப்படின்றது தான் கொஸ்டின். நாம வேதத்தின் அடிப்படையில தெளிவா விசுவாசிக்கிறது என்னன்னா, 1000 இயர்ஸ்ல அவங்களுக்கு பங்கு இருக்கே தவிர்த்து, அவங்க முழு 1000 இயர்ஸ் என்ன பண்றதில்ல, ரூல் பண்றதில்ல அப்படின்னு பார்க்கணும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான லாஜிக். ரொம்ப சிம்பிளான லாஜிக். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட சபையானது ரூல் பண்ணணும்னா, ஆளுகை செய்யணும்னா, முதல்ல சபை உயிரடையணும் இல்லையா? உயிர்த்தெழுந்து மகிமையில போனா தானே, கிறிஸ்துவுடனே கூட அவர்கள் ஆளுகை செய்ய முடியும். கரெக்ட்டா? அப்படின்னா, இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சபையினுடைய உயிர்த்தெழுதல் 1000 இயர்ஸ்க்கு உள்ள நடக்குதா? அல்லது 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நடக்குதா? 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நடந்தா தான், முழு 1000 இயர்ஸும் என்ன பண்ண முடியும்? 1,44,000 பேரால் ஆளுகை செய்ய முடியும். நான் சொல்றது கரெக்ட்டா இல்லீங்களா? திருப்பி சொல்றேன். 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே சபையினுடைய உயிர்த்தெழுதல் நடந்தா தான், முழு 1000 இயர்ஸும் சபையினால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரூல் பண்ணும். ஒருவேள 1000 இயர்ஸ்க்கு உள்ள தான் சபையே ரெசரெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சபையினால முழு 1000 இயர்ஸ் ரூல் பண்ண முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா முடியாது. அப்படின்னா,
சபையினுடைய உயிர்த்தெழுதல் 1000 இயர்ஸுக்கு உள்ளயா அல்லது 1000 இயர்ஸுக்கு வெளியவா? இன் ஆர் அவுட் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்ப்போம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் நாள் ஆதியாகமத்துல நாம் இருக்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்பின் வாரத்துல மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 நாள். அதுல 7வது சிருஷ்டிப்பின் நாள் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அந்த 7வது சிருஷ்டிப்பின் நாளுக்குள்ள மொத்தம் எத்தனை வருடங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7000 வருடங்கள் இருக்கும். 7வது சிருஷ்டிப்பின் நாளுக்குள்ள மொத்தம் 7000 வருடங்கள். அதுல கடைசி நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது நாள். இந்த கடைசி நாள் எது அப்படின்னா 7வது நாள். இந்த 7வது நாள தான் நாம என்னன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய அரசாட்சி, மில்லினியல் டே, சபாத் டே, ஓய்வு நாள். அதான் சபாத் டே நம்ம சொல்றது. 7வது நாள் கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி எல்லாமே சொல்றது இதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 இயர்ஸ். அப்படின்னா இந்த 1000 இயர்ஸ்ன்றது கடைசி நாள் அப்படின்னு. ஏன்? ஏன்னா இதுதான் கடைசியா வரக்கூடிய 1000 வருஷம். அப்படின்னா முதல் கொஸ்டின், உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதலானது 1000 இயர்ஸுக்குள்ள நடக்குமா 1000 இயர்ஸுக்கு வெளியே நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? நிச்சயமா 1000 இயர்ஸுக்குள்ளதான் உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். பிரதர் அதுக்கு எதுனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஃப்ரெண்ட் ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரிச்சிடுறாரு. யாருன்னு நமக்கு நல்லா தெரியும், லாசரஸ். அப்படி அவர் மரிச்சிருக்கும் பொழுது அவங்களுடைய சகோதரி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரு? வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். இந்த அம்மா எழுந்து ஒரு 4 கேள்வி கேட்கலான்னு போகுது. ஏன் ஆண்டவரே, நீங்க மட்டும் இருந்திருந்தீங்க என் சகோதரனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமான்னு என்ன பண்ணிடலாம் கேட்கலாம். ஏன்னா மார்த்தாள் எப்பவுமே அவுட் ஸ்போக்கன். மார்த்தாள் எப்பவுமே அவுட் ஸ்போக்கன். உடனே இந்த அம்மா போய் என்ன பண்ணுதுன்னா கேக்குது. வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா மார்த்தாள் சொல்லுது. உடனே வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரா? உன் சகோதரன் என்ன பண்ணுவாருமா? உயிர்த்தெழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்த்தாள் ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் என்கூடிய அந்த 1000 இயர்ஸ்ல உயிர்த்தெழுந்திருப்பான்னு தெரியும் ஆண்டவரே. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இருந்திருந்தீங்கன்னா இப்ப செத்துருக்க மாட்டேன். என்ன கிளாரிட்டியா பேசிட்டு பாருங்க. யாரு? மார்த்தாள் பேசுறாங்க. நாம மார்த்தாள பத்தி என்ன நினைச்சிருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ சமையல் கட்டுல மட்டுமே பிஸியா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அப்படின்னு நாம் நினைச்சிருவோம். ஆனா மார்த்தாள் எந்த டாக்டரின்ல கிளாரிட்டியா இருந்திருக்காங்கன்னா, கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி, உயிர்த்தெழுதல் பற்றின இந்த உபதேசங்கள்ல ரொம்ப தெளிவா யார் இருந்திருக்கிறாங்கன்னா மார்த்தாள் இருந்திருக்கிறது நம்ம கவனிக்கணும். இந்த பாயிண்ட்ல முக்கியமான விஷயம்னா உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே. அப்படின்னா இந்த கடைசி நாள் அப்படின்றது எந்த காலப்பகுதியை அது அடையாளப்படுத்தும்? கடைசி நாள் அப்படின்றது எந்த காலப்பகுதியை அடையாளப்படுத்தும்? நாம பார்த்தோம் சிருஷ்டிப்பின் வாரத்துல 7வது நாள்ல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குன்னா 7 காலப்பகுதியை நாம பிரிக்கலாம். 7000 வருடம். அதுல கடைசி நாள் தான் கடைசி 1000 வருஷம். கடைசி நாள் தான் கடைசி 1000 வருஷம். அப்படின்னா அந்த கடைசி 1000 வருஷத்துல அவன் உயிர் தெரிந்திருப்பான் என்று எனக்கு தெரியும்னு இந்த இடத்துல மார்த்தாள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 இயர்ஸ். இந்த இடத்துல யாருடைய உயிர்த்தெழுதல் பத்தி பேசுறாங்க இந்த அம்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ஜன உயிர்த்தெழுதல் பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல லாசரஸ் ஒருவேளை ரெசரெக்ட் ஆகி வந்தாலும் ஏர்லி ரெசரெக்ஷன் தான் வந்திருப்பாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா மரிச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல 1000 இயர்ஸ்க்குள்ள நிச்சயமா உயிர்த்தெழுந்து வந்துருவான்றதுதான் கடைசி நாள் அப்படின்ற வார்த்தையை இந்த அம்மா பயன்படுத்தியிருக்கு. இது யாருடைய உயிர்த்தெழுதலை பத்தி பேசுதுன்னா உலக ஜன உயிர்த்தெழுதலை பத்தி பேசுது. ஓகே.
இப்ப இந்த கடைசி நாள் அப்படின்ற வார்த்தை எந்த காலப்பகுதி அடையாளப்படுத்துதுன்னா 1000 இயர்ஸ் அப்படின்ற ஒரு காலப்பகுதி அடையாளப்படுத்துது. இது உலக ஜன உயிர்த்தெழுதல் எதுலதான் நடக்கும்னு ப்ரூவ் ஆயிருச்சு. 1000 இயர்ஸுக்கு உள்ளதான் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லக்கூடிய வசனம்? உலக ஜனத்தை பத்தியா, சபையை பத்தி சொல்லக்கூடிய வசனம்? இந்த வசனம் யாரை பத்தி சொல்லக்கூடிய வசனம்? உலக ஜனம் பத்தி சொல்லக்கூடிய வசனமா, சபையை பத்தி சொல்லக்கூடிய வசனமா அப்படின்னு பார்க்கும்போது ஏற நமக்கு தெரியுது இது சபையை குறித்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய். கடைசி நாள் அப்படின்றதுக்கு ரசல் அருமையான விளக்கம் கொடுத்திருக்காரு. The seventh day of the great week of 1000 years days, that is the millennial day. 1000 வருஷத்துக்கு உள்ளதான் கடைசி நாள் அப்படின்றது இந்த இடத்துல கடைசி 1000 வருஷத்தை அடையாளப்படுத்துது. அந்த கடைசி 1000 வருஷம் என்பதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சிக்குள்ளதான் சபையினுடைய உயிர்த்தெழுதல் இருக்கும். அதுக்குள்ளதான் நான் எழுப்ப போறேன் அப்படின்றத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாயின் வார்த்தையில சொல்லியிருக்காரு. 2 வசனம் பார்த்துட்டோம் யோவான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றதும் சபை வகுப்பார் தான். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை வகுப்பார எப்பதான் எழுப்ப போறார் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருன்னா, கடைசி நாளில் எழுப்புவேன். அப்படின்னா இந்த கடைசி நாள்ல தான், அந்த 1000 வருஷத்துக்குள்ளதான் இதுவே நடக்குது. முதலாம் உயிர்த்தெழுதலே நடக்கிறதே எப்பதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 இயர்ஸ்க்குள்ளதான். அப்படின்னா 1000 இயர்ஸ்க்குள்ளதான் சபையினுடைய ரெசரக்ஷனே நடக்குதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி முழு 1000 இயர்ஸ் சபையினால் ஆளுகை செய்ய முடியும்? 1000 இயர்ஸுக்கு உள்ளதான் சபையினுடைய உயிர்த்தெழுதல் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எப்படி 3000 அரசாட்சி சபையினால செய்ய முடியும்? ஒட்டுமொத்த சபையினால பிராக்டிகலி இம்பாசிபிள். லாஜிக்கே கிடையாது. அப்படின்னா தெளிவா ஒரு விஷயம் நமக்கு என்ன ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா, சபையானது முழு 1000 இயர்ஸும் என்ன பண்ணாதுங்க, ரூல் பண்ணாது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. 1000 இயர்ஸுக்குள்ள கிறிஸ்துவோட என்ன பண்ண போதுன்னா ஆளுகை. அதுதான் கரெக்டா வசன பகுதிகள் நமக்கு சொல்லுதே தவிர்த்து நாம ஒரு கற்பனையா யோசிக்கிறது அது தேவனுடைய சித்தமா இருக்காது. இப்போ நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய ஃப்ளோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் then I saw thrones and they sat on them and judgment was given to them. அப்படின்னா சிங்காசனங்கள் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னா எந்த வருஷம்? 1874ல சிங்காசனங்கள் நிறுவப்படுறது என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஆளுகையானது என்ன ஆகுதுன்னா நிறுவப்படுது. அந்த ஆளுகையானது எந்த காலப்பகுதியில் நிறுவப்படுதுன்னு வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 நம்ம தெளிவா வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்படின்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுதே உலகத்தினுடைய ராஜ்யம் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்படின்னா ராஜ்யங்கள் ஆயின அப்படின்னு என்ன அர்த்தம்? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது 7ஆம் தூதனே என்ன எக்காலம் ஊதுவார்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத எக்காலமே அவர் ஊதுறாரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவா நமக்கு என்ன ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் கால சபை ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலும் வந்துடுறாரு,
அவர் வரும்பொழுது 1000 ஆண்டு அரசாட்சியும் என்ன ஆகுதுன்னு ஆரம்பிக்குது. எல்லாம் ஒரே கோட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நடக்குது. அப்படின்னா 7ஆம் கால சபையின் காலப்பகுதியே 1000 இயர்ஸ் ஆரம்பிக்கும்போது தான் ஆரம்பிக்குதுன்னா, 7ஆம் கால சபை முழுக்க மரித்து போய் சேரணுமா சேரக்கூடாது. அப்படி அவங்க எதுக்குள்ளதான் உயிர் தேர்ந்து சேர போறாங்கன்னா, கடைசி நாள் தான். ஏன்னா நம்ம 1000 இயர்ஸ்க்குள்ள இருக்கோம். 1000 இயர்ஸ்க்குள்ள தான் ரெசரக்ஷனே. அப்படி இருக்கும்பொழுது, எப்படி முழு 1000 இயர்ஸ் ரூல் பண்ண முடியும்? முடியவே முடியாது. அப்படின்னா 1874ல கிளியரா புதிய ஆளுகையானது நிறுவப்படுது. அதான் தானியேல் 2:44 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ராஜாக்கள் இருக்கும்போதே ஸ்தாபிச்சிட்டார். அதுதான் 1874ல கிறிஸ்துவின் ஆளுகையானது ஆரம்பிக்குது. அப்படின்னா சிங்காசனங்கள் வைக்கப்படுது. யாருக்கு வைக்கப்படுது? அந்த சிங்காசனங்களுக்கென்று போய் உட்காரக்கூடிய நபர்களுக்காக அது வைக்கப்படுது. அப்படி போய் அதுல உட்காரக்கூடியவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படுதாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 3ல நம்ம படிக்கிற மாதிரி 1000 ஆண்டு அரசாட்சி என்கிற நியாய தீர்ப்புனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் 1000 இயர்ஸ் முழு 1000 இயர்ஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் குறிச்சிருக்கிறார். முழுசா எந்த பரிசுத்தவானுக்கும் 1,44,000 பேர்ல இருக்கக்கூடிய எந்த தனி அங்கங்களுக்கும் முழு 1000 இயர்ஸ் எந்த வசனமும் சொல்ல. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். வாசிங்க நீங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மேலும் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள்ல தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இப்பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல என்ன போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 1ஆம் வசனம் 31ஆம் வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். மேலும் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளுடைய காலப்பகுதி எனக்கு நல்லா தெரியும். அது 1000 இயர்ஸ். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதிலே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நாள்ல தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் யாருன்னா அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அந்த மனுஷன் யாரு நமக்கு நல்லா தெரியும். வேற யாரும் கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் 1000 இயர்ஸ் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. அந்த 1000 இயர்ஸ்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்கிறாரு. ஏன்னா அது நியாய தீர்ப்பினாலுமே கூட. அப்படின்னா இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஃப்ளோ வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல and I saw the souls of those who had been beheaded because of the testimony of Jesus and because of the word of God, and those who had not worshipped the beast or his image and had not received the mark on their forehead on their head, and they came to life and reigned with Christ for 1,000. அப்படின்னு வசனம். அப்படின்னா இது தமிழ்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல யோவான் எதை பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றியும் இயேசுவின் சாட்சி நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தமும் திருச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை கண்டேன் அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல திருச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை கண்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? யோவான் இந்த விஷயம் பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் த்ரோன் செட் ஆகுது. செட் ஆன உடனே அந்த விஷயம் பார்க்கும்பொழுது எதை தான் பாக்குறாருன்னா ஆத்மாக்களை தான் பாக்குறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆத்மாக்கள் அப்படின்ற வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையதான் இந்த ஆத்மாக்கள் அப்படின்ற வார்த்தை அடையாளம். அப்படின்னா எதை பாக்குறாருன்னா செயின்ஸ் உடைய லைஃப் பாக்குறாரு. இந்த செயின்ஸ் எப்ப உயிரோட எழுந்து வராங்கன்னா 1878ல. அப்படின்னா
இந்த இடத்துல 1878ல they came to life and reigned with Jesus for his 1000-year reign. This is the first resurrection. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1878ல பரிசுத்தவான்கள் உயிரோட எழுந்து கேம் டு லைஃப். கேம் டு லைஃப்னு அர்த்தம் உயிரோட வருகிறது. அன்றைண்ட் அப்படின்னு அர்த்தம். அவங்க உயிரோட வந்த உடனே அவர்கள் உடனடியாக என்ன செய்யறாங்கன்னா ஆளுது பண்றாங்க. யார் கூட? வித் கிரைஸ்ட். இயேசுவோட என்ன பண்றாங்கன்னா ஆளுகை பண்றாங்க. எப்போ அப்படின்னா ஃபார் 1000 years. அப்படின்னா ஃபார் 1000 years அப்படின்றது யாருடைய ஆளுகை? கிறிஸ்து இயேசுவோடைய ஆளுகை. அப்படின்னா உயிரோட எழுந்து இயேசு கிறிஸ்துவோட அவருடைய 1000 வருட அரசாட்சியில பங்கேற்பதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்துருச்சுன்னா என்ன அர்த்தமா? முதலாம் உயிர்த்தெழுதல் என்னன்னா உயிரோட எழுந்து இயேசு கிறிஸ்துவோட அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியில பங்கடையறதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த வசனம் என்னதான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த வசன பகுதியில் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லல, இங்கிலீஷ்ல தமிழ்ல உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். பட் இந்த இடத்துல என்ன சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் the verse does not say they reigned 1000 years with Christ. இந்த வசனம் எப்படி சொல்ல? they reigned 1000 years with Christ அப்படின்னா 1000 வருஷம் அளவும் இயேசு கிறிஸ்துவோட அரசாண்டார்கள் பைபிள் சொல்ல. it says they reigned with Christ 1000 அப்படின்னு சொல்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து 1000 years ஆளுகை பண்றாரு. சபையானது அவருடைய ஆளுகையில அந்த 1000 வருஷத்துக்குள்ள ஆளுகை பண்ற. அப்படின்னா verses 1 to 3 முழு 1000 years பத்தி பேசுது. திரும்பியும் verses 4 to 6 முழு 1000 years பத்தி பேசுது. அடுத்தது லிட்டில் சீசன் பத்தி நம்ம ரெவலேஷன் 20th verse chapter 7ல நம்ம பார்க்கணும். அப்படின்னா தெளிவா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை as per ரெவலேஷன் 11th chapter 15th verseல 7ஆம் எக்காலம் தொனிக்கும் பொழுதே ஆரம்பிச்சிருது. ஏன்னா வசனம் கிளியரா சொல்லுது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினா அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் நம்முடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்படின்னா 1874ல 7ஆம் எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்து இயேசுவின் ஆளுகை ஆரம்பிக்கும். எப்படி? முழு 1000 years சபையினால ரூல் பண்ண முடியும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா சபையும் சபை வகுப்பார் எல்லாருமே அந்த 1000 வருஷத்துல நிச்சயமா ஆளுகை பண்றாங்க. அதை மாற்று கருத்து கிடையாது. அப்படின்னு இந்த வசனத்தை எப்படி பார்க்கலாம்? நடுவில் அந்த கேரக்டர் பத்தி பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அளிக்கப்படுது. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்ற வார்த்தையை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நியூமரிக்கல் நம்மளால புரிஞ்சுக்கணும். 1000 years அப்படின்ற ஒரு யுகத்தை பத்தி சொல்லக்கூடிய வசனம் இது. அவர்கள் உயிர்த்து இந்த 1000 years என்ற ஒரு யுகம், மில்லினியல் ஏஜ் அப்படின்ற ஒரு காலப்பகுதியை பத்தி பேசக்கூடிய. நாம அந்த 1 2 3 4 1000 அந்த மென்டாலிட்டிக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுதான் யோசிக்க கூடாது. எதனால? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அந்த 1000 வருஷத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன அப்போஸ்தலன் பீட்டர் கொடுக்கிறார் இந்த இடத்துல அப்படின்னா கர்த்தருடைய நாள் அப்படின்னு. அப்படின்னா அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட கர்த்தருடைய நாளில் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட கர்த்தருடைய நாளில் அரசாண்டார்கள். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு அந்த வசன பகுதி சொல்லுது. அப்படின்னா இந்த வசனம் என்ன தெளிவா சொல்லுது? 1878ல மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடைய கூட கர்த்தருடைய நாள்ல அரசாடுறாங்க. அதுக்கு பேர் முதலாம் உயிர்த்தெழுதல். ஆமா, அந்த கர்த்தருடைய நாள் ஏன் போட்டு படிக்கணும்னா 1000 years அப்படின்னா நம்ம ஏதோ அது நியூமரிக்கல் முழு 1000 yearsன்ற அந்த நம்பருக்குள்ள என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூட் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். 1000 yearsக்கு நிறைய பேர் டைட்டில் இந்த இடத்துல. அப்படின்னா இப்ப நாம உயிர்த்தெழுந்து போறோம்னா நாமளும் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட கர்த்தருடைய நாள்ல அரசால போறோம். அதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படின்னா கிளியரா இந்த வசன பகுதி முதலாம் உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறதே தவிர 1000 years பாயிண்ட் பண்ணி பேச
அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதல்லாம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட அவருடைய 1000 வருஷத்துல அரசாள்றதுக்கு பேரு தான் முதலாம் உயிர்த்தெழுதல்னு இந்த வசன பகுதி. முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்துருச்சா? நடந்துருச்சு. எப்ப நடந்துச்சு? எப்பதான் நடக்கும் முதலாம் உயிர்த்தெழுதல்? கடைசி நாள்ல தான் நடக்கும். கடைசி நாள் எப்ப வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்து வந்தா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிரும். ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது 7ஆம் கால சபையும் ஆரம்பிக்குது. 7ஆம் கால சபை ஆரம்பிக்கும்போது எந்த எக்காலம் ஊதப்படும்? 7ஆம் எக்காலம் ஊதப்படும். ஆனா சபை வகுப்பார் எங்க இருப்பாங்க? 7ஆம் கால சபை இன்னும் மாம்சத்துல தான் இருக்கும். அப்படியே 1 கொரிந்தியர் 15, 51, 52 வாசிக்கலாம். இதோ இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52ஆம் வசனம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா, கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுதுதான் சபையுடைய ரெசரெக்ஷன் நடக்கும். கடைசி எக்காலத்துல தான் சபையினுடைய உயிர்த்தெழுதலே நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். யோவான்ல நம்ம தெளிவா பார்த்தோம். சர்ச் ரெசரெக்ஷன்லயே 1000 இயர்ஸ்க்குள்ள தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? கடைசி எக்காலத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ரெசரெக்ஷன் நடக்குதுன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 இயர்ஸ் ஆரம்பிக்கும் போது தான் கடைசி எக்காலமே ஊதப்படும். கடைசி எக்காலம் என்பது 7ஆம் எக்காலம். 7ஆம் எக்காலம் என்பது 7ஆம் கால சபை இருக்கும்போது ஊதப்படும். அப்படின்னா சபை மாம்சத்தில் இருக்கும் பொழுதே முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிருக்கோம். 7ஆம் கால சபை மாம்சத்துல இருக்கும் போதே முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சு. அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது எப்பொழுது அவர் இறங்கி வந்த உடனே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆரம்பிக்கும். எப்போ? இயேசு கிறிஸ்து வந்த உடனே. அத 1878ல ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆரம்பிச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாருமே உயிர்த்தெழுந்து போயிருவாங்கன்னு பைபிள் சொல்லுதா? இல்ல. அதுதான் 17ல வாசிக்கிறோம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். யார் இது பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்? 1,44,000 பேர்ல ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்பிள் 1878ல ரெசரக்ட் ஆயிட்ட பிறகு பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் 7ஆம் கால திருச்சபையின் பிள்ளை எங்கதான் இருப்பாங்க? மாம்சத்தில் இருப்பாங்க. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா 1,44,000 பேரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுற ஆகாயத்துல கிடையாது. அவர்களோட கூட ஆகாயத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க மாதிரியே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். மேகங்கள் மேல் அவர்களோட கூட அப்படின்னா மேகம் என்பது எதை அடையாளப்படுத்தினா உபத்திரம். எப்படி மரித்த பரிசுத்தவான்கள் உபத்திரவங்களின் வாயிலாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அதே போல நாமளும் என்ன பண்ணுவோம்னா மரிப்போம். அப்படின்னா 1878ல இருந்து ஏறக்குறைய இத்தனை வருடங்களாக முதலாம் உயிர்த்தெழுதலானது ஒரு ப்ராசஸா நடந்துட்டு இருக்குது. ஒன் டைம் ஈவென்ட் இது இல்ல. இந்த ப்ராசஸே எதுக்குள்ளதான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1000 இயர்ஸ்க்குள்ளதான் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எனக்கூடிய இந்த ப்ராசஸே நடக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி 3000 ஆண்டு சர்ச்சை சபைகள் அப்படி டைரக்டா ஒருத்தர் சொல்றாங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்டிவா எடுத்து வசன பகுதிகளை என்ன பண்ணலாம் இன்னும் அப்படின்னா தெளிவா மெடிடேட் பண்ணல அப்படின்றதுதான் என்ன பண்ணணும்னா நம்ம பரிதாபமா பார்க்கணும். அப்படின்னா கிளியரா என்ன புரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னா அந்த 1000 இயர்ஸ் உடைய பேர் தான் நிறைய பேர் இருக்கு. கர்த்தருடைய நாள் அந்த இடத்துல அழகா நாம கர்த்தருடைய நாள் அப்படின்னு தாராளமா போடலாம். ஏன்னா பேதுரு தெளிவா சொல்லிட்டார், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட கர்த்தருடைய நாள்ல அரசாங்கம். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அது 1878ல மரித்த பரிசுத்தவான்களுக்கு இந்த வசனம் பொருந்தும், நமக்கும் இந்த வசனம் பொருந்தும். அப்படின்னா கிளியரா 1000 இயர்ஸ்க்கு உள்ளதான் சபையானது ரூல் பண்ணுது அப்படின்றத வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமே தெள்ள தெளிவா நமக்கு ரெவலேஷன் 20th chapter 6th verse வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக
ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள்ன்றத நம்ம பார்த்துட்டோம். கிளியரா என்ன பார்க்கணும்னா, அந்த 1000 இயர்ஸ் உள்ளதான் சபை கிறிஸ்துவோட சேர்ந்து ரூல் பண்ண போதே தவிர்த்து முழு 1000 இயர்ஸ் எந்த பரிசுத்தவானுக்கும் 1,44,000 பேர்ல இருக்கக்கூடிய எந்த நபருக்கும் இல்ல அப்படின்றது நமக்கு தெளிவாயிடுச்சு. அப்படின்னா கிளியரா அந்த மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் அளவும் உயிரடையவில்லை அப்படின்ற அந்த ஸ்பியூரியஸ் வேர்ஸை நம்ம எடுத்துட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளோ வருது 4, 5, 6 வசனத்துல. என்ன அப்படின்னா லவ்லி ஃப்ளோ ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? மரித்த பரிசுத்தவான்கள் 1878ல உயிரோட எழுந்து அவருடைய ஆளுகையில பங்கடைகிறார்கள். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்படி பங்கடைவதற்கு பேரு தான் முதலாம் உயிர்த்தெழுதல். இப்ப 6ஆம் வசனம் என்ன கமெண்ட் கொடுக்குதுன்னா, இப்படி முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பத்தி என்ன பண்ணுதுதான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா இந்த இடத்துல யார் யாரெல்லாம், அதாவது நம்ம பார்க்கிறோம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் அப்படின்னு தனிநபரை பத்தி பேசு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு தனிநபரை பத்தி பேசு. அடுத்தது இவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி பேசு. அப்படின்னா கிளியரா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் 1,44,000 பேர்ல பங்கடையக்கூடிய தனி நபருக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமும் 1,44,000 பேர் சரீரத்துக்கு சேர்த்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பத்தி பேசு. அப்படின்னா அந்த தனி நபருக்கு வரக்கூடிய 1,44,000 பேருக்கு வரக்கூடிய அந்த தனி நபருக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு என்ன சொன்னா, அந்த தனி நபர் மீது 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா அவங்க எதை வாங்கிட்டாங்கன்னா இம்மோர்டாலிட்டி, சாகாமைக்குரிய சரீரத்தை வாங்கிட்டதுனா இனி அவர்களை யாருமே அழிக்க முடியும். இது 1,44,000 பேர்ல பங்கடையக்கூடிய தனிநபருக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பத்தி சொல்றோம். ஆனா கலெக்டிவா இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்களாக இருந்து அவரோட கூட ஆளுகையும் செய்வாங்க. நாங்க ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஒன்னா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சரீரமும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்களாகவும் இருக்க போறாங்க அப்படின்றது நம்ம. அப்படின்னா திருப்பி ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த வசனம் என்ன சொல்லலைன்னா முழு 1000 இயர்ஸ் ரூல் பண்ணுவாங்க சபை அப்படின்னு சொல்லவே இல்லை. என்னன்னு சொல்லுதுன்னா வில் ரெயின் வித் ஹிம் தி 1000. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகையில இவர்கள் என்ன அடைகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பங்கடைகிறார்கள். நோ செயின்ஸ் ரெயின்ஸ் 1000. எந்த ஒரு பரிசுத்தவானும் முழுசா 1000 இயர்ஸ் ரூல் பண்றது. அப்படின்னா யாரெல்லாம் இந்த 1000 இயர்ஸ் அப்படின்ற வார்த்தையை பைபிள்ல எடுத்து ரொம்ப டீட்டெயிலா படிக்கிறாங்களோ, வேற எந்த இன்டர்பிரிட்டேஷனும் ஏதோ டாக்மேட்டிக்கா பேசுறாங்க, என்ன இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நாம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க சகோதரர்கள். ஏன்னா இட் சிம்பிளி ஸ்காலர்லி ஃபேக்ட். இது ஃபேக்ட். இது ஏன்னா எந்த வசனமும் சொல்லல எந்த பரிசுத்தவானும் முழு 1000 இயர்ஸும். இருந்தாலும் பிரதர் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு இருக்கே. விளக்கத்தை பார்த்து யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்கன்னா, நாம கூட இந்த பாயிண்ட போன 1000 இயர்ஸ் கிளாஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் டெட் ஸ்மித் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் பார்க்கும்பொழுது ரெவலேஷன் சாப்டர் 24 to 6ல இவ்வளவு கிளியரான விஷயம் பார்க்கும்பொழுது சபையினுடைய உயிர்த்தெழுதலே 1000 இயர்ஸ்க்குள்ளதான் நடக்கும். அதுவும் அந்த 1000 இயர்ஸுக்குள்ள 100 வருஷத்துக்கு மேல அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி முழு 1000 இயர்ஸ் அங்க ரூல் பண்ண முடியும் அப்படின்றது கிளியரா இருக்கும் பொழுது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடைய கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு இருக்கிறது சில பேர் இன்னும் ராங்கா புரிஞ்சுக்கிறாங்கன்னே. ஏன்னா திடீர்னு யாருன்னா ஒருத்தர் வந்து இப்படி கூட கேட்கலாம், எங்க லிட்டரலா நான் எடுத்துப்பேன் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா இப்படிதான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னாங்கன்னா, கிளியரா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ரெவலேஷன் 24 and 6 உள்ள எந்த ஒரு தொனியில பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் an idiom அப்படின்னு பிரதர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. இடியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டை த நாட் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டை த நாட் அப்படின்னா
அவரை போட்டு கட்டி வைக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க கல்யாணம் செய்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு. உதாரணத்துக்கு தமிழ்ல கூட இந்த இடியம் இருக்கும். தமிழ்ல கூட. எப்படி சொல்லலாம்? "அகலக்கால் வைக்காதே" அப்படின்னுவாங்க. அப்படின்னா அகலக்கால் வைக்காதே அப்படின்னா என்ன அர்த்தம்? அகலமா கால் வச்சுட்டு இருக்கு. இப்படி அப்படி போறாங்க அப்படின்னு அர்த்தமா? இல்ல. உன் கெப்பாசிட்டிக்கு மேல என்ன பண்ணாத நீ. செலவு பண்ணாத அப்படிங்கிற. அந்த மாரி பைபிள்ல நெறைய இடியம்ஸ் இருக்கு. கனிகளை குடுக்கணும் அப்படின்னா லிட்டரல் கனிய குடுக்கறத பத்தியா? இல்ல. கேரக்டர் பத்தி. குருடன வழிகாட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது லிட்டரலா குருடர்கள பத்தி பேசுதா? இல்ல. 11ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லும்போது லிட்டரலா 11ஆம் மணி வேலைய பத்தி பேசுதா? இல்ல. இன்னொரு மைல் எக்ஸ்ட்ரா நட அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றத விட நீ அதிகமா காட்டு அப்படின்ற விஷயத்த பேசுது. அந்த மாதிரி நெறைய இடியம்ஸ் இருக்கு. உருவகம். இந்த மாதிரி நெறைய உருவகங்கள். மரபு சொற்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் முழுக்க இருக்கு இந்த மாரி இடியம்ஸ். ஆனா, டைம் பேஸ் பண்ண இடியம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிச்சயமா இருக்கு. அது சிலது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, ம். மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா இரவும் பகலும் 3 நாள் இருந்தார் லிட்டரலாவே. ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்படின்னா இந்த வசனம் நேரடியா என்னதான் சொல்லுது? மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் 3 ஃபுல் டேஸ் பூமியின் இதயத்தில் இருப்பார்ன்னு நேரடியா சொல்லுது. என்னுடைய கேள்வி. இயேசு கிறிஸ்து ஃபுல் 3 டேஸ் கல்லறைக்குள்ள இருந்தாரா? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து முழு 3 நாளும் கல்லறைக்குள்ள இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? நோ அப்படின்றது உண்மையான பதில் நீங்க சொல்றது. ஆனா யாருன்னா வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க. பிரதர் அத எப்படி நீங்க சொல்லலாம்? அதான் என்ன சொல்லுது? 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பான்ருக்கு நீங்க எப்படி நோன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்த படிக்க வேண்டிய விதத்துல படிக்கணும். ஏன்னா, இன்னொரு வசனம் நமக்கு தெளிவா சொல்லிருச்சு. மத்தேயு 16:21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும், பிரதான ஆசாரியராலும், வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்படின்னா, கிளியரா 3ஆம் நாள்ல தான் ரெசரக்ஷனே தவிர்த்து, 3 நாள் முடிச்சிட்ட பிறகு கிடையாது. அப்படின்னா 3 நாள் லிட்டரலா இருந்தார் நாம என்ன பண்ண முடியாது? அந்த வசனத்தை எடுத்துக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் சபையானது முழு 1000 இயர்ஸ் ரூல் பண்ணோம். நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. ஏன்னா அநேக வசனங்கள்ல கிளியரா நம்ம பார்த்துட்டோம். சபை 1000 இயர்ஸ்க்குள்ள ரெசரெக்ட் ஆகுது. ஏன்? அந்த வசனமே எத பத்தி பேசுதுன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல பத்தி பேசுது. அவர்கள் உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்துவோட கூட அவருடைய 1000 இயர்ஸ் ரூல் பண்றத பத்தி பேசுது. சபை முழு 1000 இயர்ஸ் ரூல் பண்றத பத்தி பேசல. அப்போஸ்தலர் 1:3 எடுத்துக்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தைக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் 40 டேஸ் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானாரா? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா நிச்சயமா என்ன பதில் தான் சொல்லணும்னா நோ. ஃபுல் 1000 இயர்ஸ் இல்ல. சாரி ஃபுல் 40 டேஸ் இல்ல. முழு 40 டேஸ் முழுசா 40 நாள் அளவும் அவங்க காட்சி குடுத்துட்டு இருந்தாரா? இல்லையே. அப்படின்னா 40 நாளுல அந்த 40 நாளுக்குள்ள என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே காட்சி குடுத்து ஒரு 10 to 11 டைம்ஸ் அப்படின்னு பிரதர் சொல்றான். அப்படின்னா கிளியரா என்ன தெரியுது? அந்த இடத்துல 40 டேஸ் 40 நாள் அளவும் அப்படின்னு வந்த வசனத்தையே நாம என்னன்னு எடுத்துக்கூடாதுன்னா, 40 நாள் அளவுன்னு எடுத்துக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அவர்கள் உயிரோட எழுந்து கிறிஸ்துவோட கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள்ல இந்த 1000 வருஷம்ன்றது டைட்டில். கர்த்தருடைய நாள். அவர்கள் உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட கர்த்தருடைய நாளில் அரசாண்டார்கள். 1000 இயர்ஸ்க்குள்ள ரூல் பண்றாங்க. அப்படி ரூல் பண்றதுக்கு பேர் முதலாம் உயிர்த்தெழுதல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெசரெக்ட் ஆனா தான் போய் ரூல் பண்ணவே முடியும்.
அப்படின்னா கிளியரா என்ன ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, சர்ச்சே 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு மேல சர்ச்னுடைய ரெசரக்ஷன் நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது, லிட்டரலா வந்து முழு 1000 இயர்ஸ் ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, எத்தன வசனம் அடி வாங்கும்? என்ன கான்செப்ட் பேசுவாங்கன்னே நமக்கு புரியல. நம்மளா ஒரு சுய விளக்கத்த குடுத்துக்கலாம் வசனத்துக்கு 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு. எத்தன வசனம் இருக்கு பாருங்க. யோனா, இங்க ஆக்ட்ஸ்ல வெர்ஸ், இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 10:5, 10:12. அதற்கு அவன், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்தில் வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். போயிருந்தார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாம் இடத்தில் வந்தார்கள். அப்படின்னா, ரெகொபெயாம் யெரொபெயாம் கிட்டயும், இஸ்ரேல் ஜனங்கிட்டயும் என்ன சொல்லி அனுப்பிச்சார்? 3 நாளுக்கு பின்னாடி தான வர சொன்னார். 3 நாளைக்கு பிற்பாடு திரும்பி வாருங்கள் என்று அவர் சொன்னார் வசனம் இருக்கு. 10:5. 10:12 என்ன சொல்லுதுன்னா, 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்க அப்படின்னு சொல்ற மாரி. அப்படின்னா 3 நாளுக்கு பிற்பாடு வர சொன்னாரா? 3வது நாள்ல வர சொன்னார். அப்படின்னா 3ஆம் நாள்ல வாங்கன்றது தான் 3 நாளுக்கு பிற்பாடு வாங்க அப்படின்றத அங்க ரெகொபெயாம் சொல்லுது. அப்படின்னா இந்த வசன இந்த டேஸ் ஃபுல் 3 டேஸ்க்கு அப்புறமா வாங்க எடுத்துக்கலாமா? இல்ல. 3rd டேல வாங்கன்னு சொல்லுது. அந்த மாதிரி தான் ரெவலேஷன் 20th சாப்டர் 4th வெர்ஸ்ல வரக்கூடிய 1000 இயர்ஸ் அப்படின்றது சர்ச்சுக்கு ஃபுல் 1000 இயர்ஸ் பத்தி. ஜீசஸ்னுடைய 1000. சபை உயிரோடு எழுந்து ஆளுகை பண்ணும். அப்படி பண்றதுக்கு பேரு தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படின்னு தான் அந்த வசன பகுதி சொல்லுது. அப்படி இந்த வசன பகுதிய நாம தவறா என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்க கூடாது. 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற ஒரு தவறான பாயிண்ட்ட ப்ரூஃப் பண்றதுக்காக நாம வசனத்த தவறா திருப்ப இன்னொரு பாயிண்ட் வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16லிருந்து 17, எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். 17ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜசனத்திலே வீற்றிருந்தார். அப்படின்னா 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா ஏதோ 3 டேஸ் கழிச்சு நம்ம போற மாதிரி இருக்கு. பட் 3ஆம் நாள்லயே ராஜா வடிவு நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளியரா வாட்ச் டவர் ஆர்டிக்கல் என்ன விளக்கம் இருக்குன்னா, எஸ்தர் 5:1 கூட என்ன ப்ரூஃப்னா 3 நாள் 3 இரவு அப்படின்றது இடியமேட்டிக் ஃபார் டில் த 3rd டே. அப்படின்னா 3 நாள் இரவும் பகலும் அப்படின்ற வார்த்தையே ஒரு இடியம், ஒரு உருவகம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நாள்ல அப்படின்றதுக்கான உருவகம். அப்படின்னா கிளியரா என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, பைபிள்ல தெளிவா இடியம்ஸ் அநேக இடத்துல காலப்பகுதியை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. அழகா இந்த சார்ட்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்தை உதாரணமா எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அதே நம்ம எடுத்துக்கூடாது. உதாரணத்துக்கு 1878ல 1,00,000 பரிசுத்தவான்கள் உயிர் தேர்ந்து போயிட்டாங்கன்னு வைங்க. அப்படின்னா அந்த 1,00,000 பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுந்து கர்த்தருடைய நாள்ல அரசாட்சி பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கர்த்தருடைய நாள் ஆரம்பிச்சிருச்சு. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அடுத்து ஒரு 4,400 பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. அவர்களும் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட கர்த்தருடைய நாள்ல இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? ரூல் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் என்ன? முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படின்னா வேற என்ன ப்ரூவ் ஆகுது? ரெவலேஷன் 24 and 6ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடியம் இருக்கு. அப்படின்னா ஏன் இது இடியம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, முதலாம் உயிர்த்தெழுதலானது ஒரு காலப்பகுதியில நிறைவேறுது. அட் எ டைம்ல ஒட்டுமொத்த சபையும் ரெசரக்ட் ஆகல. அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதலை பத்தி தான் 4ஆம் வசனமே பேசுது.
அப்படி இருக்கும் பொழுது இந்த 1000 இயர்ஸ்க்குள்ள எதுவும் சேர்ந்து இருக்குன்னா சபையினுடைய உயிர்த்தெழுதலே இந்த 1000 இயர்ஸ் முதல் பகுதியில தான் நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது லிட்டரலா எப்படி என்டையர் சர்ச்சும் முழு 1000 இயர்ஸ் நிச்சயமா ரூல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 7ஆம் கால சபையின் காலப்பகுதி ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆளுகையில உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் பங்கடைகிறார்கள். இதுக்கு பேர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். இன்னும் கொஞ்ச நாள்ல மீதம் இருக்கக்கூடிய சபை வகுப்பாரும் முடிஞ்ச பிறகு ஒட்டுமொத்த மகிமையின் சபையும் சேர்ந்து அந்த ஆளுகையில பங்கடையும் பொழுது மத்தியஸ்தர் ஆளுகை புது உடன்படிக்கை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு மத்தியஸ்தர் ஆளுகை, இந்த ஆளுகையில பல காலப்பகுதி இருக்கு. அதுல அதாவது மகா உபத்திரவத்துக்கு அப்புறமா வரக்கூடிய காலப்பகுதிக்கு பேர் தான் மத்தியஸ்தர் ஆளுகை. அந்த மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில் தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் மத்தியஸ்தம் பண்ண போறோம். அந்த மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய காலப்பகுதி முழு 1000 வருஷம் இல்ல அப்படின்றது தெளிவான இது நமக்கு தெரியுது. 1000 இயர்ஸும் ஆரம்பிச்சிருச்சுன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது நம்ம நல்லா தெளிவா தெரிந்து கொள்வதற்கு இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் பாடமும் நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உதவியா இருந்துச்சு. இவ்வளோ விஷயத்த ஏறக்குறைய மோர் தென் 120 கிளாஸ் நம்ம பார்த்திருப்போம். ரெவலேஷன்ல இந்த ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா 1000 இயர்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும்னா சாம்ஸ் 90 என்ன சொல்லுது, 2 பீட்டர் 3rd சாப்டர் என்ன சொல்லுது, 1 தெசலோனியன் என்ன சொல்லுது, 1 கொரிந்தியன்ஸ் 15 என்ன சொல்லுது, ரெவலேஷன் 2nd சாப்டர் என்ன சொல்லுது, டேனியல் 2nd சாப்டர் என்ன சொல்லுது, 2 தெசலோனியன்ஸ் என்ன சொல்லுது, ரெவலேஷன் 11:15 என்ன சொல்லுது, ரெவலேஷன் 2nd சாப்டர் என்ன சொல்லுது, ரெவலேஷன் 19 சாப்டர் என்ன சொல்லுது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எக்ஸாக்டா மேட்ச் ஆகி சொல்லக்கூடிய ஒரே உண்மை எது அப்படின்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த காலப்பகுதியில் நம்ம வந்துட்டோம். ராஜ்யத்தினுடைய முதல் காலப்பகுதி உபத்திரவன்றதுனால வேதம் சொன்னதுனால அவங்க சுற்றி உபத்திரவங்கள் நடந்துட்டாங்க. அது உச்சத்தை அடைஞ்சு இந்த உலக அமைப்புகள் அழிஞ்ச பிறகு சமாதான ராஜ்யத்துக்குரிய காலப்பகுதி இருக்கும். அந்த காலப்பகுதியில முழு சபையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மத்தியஸ்தம் இந்த உலகத்தை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வசனத்துல நமக்கு தெளிவா ப்ரூஃப் ஆயிடுச்சு. சபையானது முழு 1000 இயர்ஸ் ரூல் பண்ணாது. அதை பத்தி அந்த வசனம் பேசல. நாம 1000 இயர்ஸ்க்குள்ளதான் இருக்கும் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். தேவனுக்கு சித்தமா இருந்தா நாம அடுத்த கிளாஸ்ல எதை குறிச்சு பார்க்க போறோம்னா லிட்டில் சீசனை பத்தி சாத்தான் 1000 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு அவருடைய காவல இருந்து விடுதலை ஆகிறத குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அதுவரை தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.